வணக்கம் மக்களே, நான் உங்கள் நாமக்கல் நபி. தமிழ்நாடு அரசு மாநில கல்விக் கொள்கையை 2025 புதிய பார்வையில் கல்வி என்ற தலைப்பில் நேற்றைய தினம் 8/8/2025 அன்று வெளியிட்டிருக்கிறார்கள். உள்ளடங்கிய சமத்துவ மற்றும் எதிர்கால ஆயத்தம் குறித்து அந்த பள்ளிக்கல்வித்துறையில் மிகச்சிறப்பான முறையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை அந்த திட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறார்கள். தமிழ்நாடு பள்ளிக்கல்வியின் தற்போதைய நிலை, சூழல், தொலைநோக்கு, அதனுடைய வரைவு சுருக்கத்தை உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சமத்துவம், உள்ளடக்கிய கல்வி மற்றும் சமூக நீதி. மூன்றாவதாக அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு, கலைத்திட்டம், கற்பித்தல், மறுசீரமைப்பு மற்றும் மொழிக் கொள்கை, 21ஆம் நூற்றாண்டில் திறன்கள் மற்றும் எண்ம கல்வியியல் மற்றும் மதிப்பீட்டு சீர்திருத்தங்கள், ஆசிரியர் பணித்திறன் மேம்பாடு, பாதுகாப்பான உள்ளடக்கிய பள்ளிகள் மற்றும் முழுமையான குழந்தை மேம்பாடு, எதிர்கால பள்ளிகளுக்கான நெகிழ்வுத்தன்மை மற்றும் நிலையான உட்கட்டமைப்பு, சமூக பங்கேற்பு மற்றும் பரவலாக்கப்பட்ட நிர்வாகம் என்று ஒரு 10 விதமான வரைவு சுருக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால், இந்த முக்கியமான சிறப்பு அம்சங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் அந்த அறிக்கையில் என்னென்னலாம் இருக்கிறது, சிறப்பு அம்சங்கள் எவ்வாறெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றி அந்த பார்த்திருக்கிறேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக கல்வியில் இடைநிற்றலை தவிர்த்தல். முதல் வகுப்பு நிலையிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் இடைநிற்றலை தவிர்க்க வேண்டும். அதற்கு சிறப்பு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். சமூக மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப மேம்படுத்துதல், அப்புறம் சாதி ஏற்றத்தாழ்வுகளை களைதல், அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை மேம்படுத்துதல், சமச்சீரான இருமொழி கொள்கையை கடைபிடித்தல். அதாவது தாய்மொழியான தமிழ் மொழியை முதன்மை மொழியாக கொண்டு இன்னொரு மொழி ஆங்கில மொழியாக கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும். இருமொழி கல்வியாகவே தமிழகத்திலே இருக்கும் என்பதை கொண்டு இந்த வரைவு திட்டம் அமல்படுத்தி இருக்கிறார்கள். மனப்பாடம் செய்வதை குறைப்பது. மாணவர்கள் மனப்பாடம் செய்யும் திறனை குறைத்து படைப்பாற்றல் கல்வி அப்படியெல்லாம் மாற்றம் செய்திருக்கிறார்கள். பிறகு தமிழ்நாடு கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் மற்றும் கலைகள் இந்த பாடத்திட்டத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. குழவிப்பருவ தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கிலே இந்த வரைவு இந்த கொள்கையிலே தமிழ்நாடு மாநில கொள்கையிலே அமைந்திருக்கிறது. அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால், சிந்தனை திறன், படைப்பாற்றல் திறன், நிதியியல் சார் கல்வி அறிவு, எண்மத்திறன், அப்புறம் மதிப்பீட்டு சீர்திருத்தம், அப்புறம் பன்முக பயிற்சி, இந்த ஆசிரியர்களுக்கான பணிமுன் பயிற்சி, பணியிடை பயிற்சி திட்டம் மற்றும் சிறு சிறு கூட்டங்களை நடத்தி ஆசிரியர்களுக்கான அந்த பணியிடை பயிற்சிகளை வழங்குதல் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கான தலைமை பண்பு மேம்பாடு ஆகியவற்றை முன்வைக்கிறது. உடல்நலம், மன வளர்ச்சி, மாணவர்களுக்கான உடல்நலம் மற்றும் மன வளர்ச்சி, மாணவர் மன்றம் மற்றும் மகிழ் முற்றம், ஸ்பார்க் திட்டம் என்றெல்லாம் அதில் இருக்கிறது. புதிய கற்றல் கருவிகள், இணைய வளங்கள் மற்றும் மார்ச் 2024 கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட 58,800 பள்ளிகள் தமிழகத்தில் இருப்பதாகவும், அதில் 1.11 கோடி மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறதாகவும், 3 லட்சம் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் அந்த மாநில கல்விக் கொள்கையில் அமைந்திருக்கிறது. பிறகு பார்த்தீர்கள் என்றால், நூலகம் பற்றி குறிப்பிடும் பொழுது, நூலக நாள் என்ற ஒரு கால அட்டவணையில் கொண்டு அதை மாவட்ட அல்லது சிறப்பு நூலகத்தில் நாள் முழுவதும் படிப்பதை உறுதி செய்ய வேண்டும். கற்பனை திறன் மற்றும் வாசிப்பை மேம்படுத்துவதாகவும், மாணவர்களினுடைய வாழ்நாள் முழுவதும் படிக்கும் ஆர்வத்தை மாணவர்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால், எந்த ஒரு கல்வி முறையிலும் குழந்தை எதை கற்க வேண்டும், எப்படி கற்க வேண்டும், சமூகத்திற்கு எடுத்து செல்லும் விழுமியங்கள், கண்ணோட்டங்கள், வடிவமைக்கும்
வடிவமைக்கும் கலைத்திட்டமாக இருக்கிறது என்று புதிய இந்த மாநில கல்விக் கொள்கை 2025 அமைந்திருக்கிறது. சம வாய்ப்பு, படைப்பாற்றல், கூர் சிந்தனை அப்படிங்கிறாங்க. கூர் சிந்தனை, அப்புறம் அனுபவ கற்றல், செயல்வழி கற்றல், ஆராய்ச்சி நோக்கில் கற்றல், எதிர்காலத்தில் ஆயத்தமாகக்கூடிய அந்த பள்ளிக்கல்வித்துறை தொழிற்கல்வியை மேம்படுத்தும் திறனாக செய்முறை பயிற்சிகள் எல்லாம் அந்த பள்ளிகளுக்கு அருகில் உள்ள அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அந்த தொழில்துறையின் மூலமாக அந்த மாணவர்கள் செய்முறை பயிற்சி பெறுவது உயர்கல்விக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதன் பிறகு மொழிக் கொள்கை என்று வரும்பொழுது ஒவ்வொரு மாணவரும் பேச, படிக்க, எழுத புரிந்து கொள்ள முடியும் என்பதை உறுதி செய்வதே முதன்மை நோக்கமாகும். 2006 தமிழ்நாடு தமிழ் கற்றல் சட்டத்து விதிகளின்படி மாணவர்களின் எதிர்பார்ப்பு மற்றும் சமூக தேவைகளின் அடிப்படையில் கூடுதலாக தம் தாய்மொழியை கற்பதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா கலை வடிவம், கலைக்கல்வியை கட்டாயமாக்குதல், காட்சிக்கலையில் பார்த்திங்கன்னா இந்த ஓவியம் தீட்டுறது, வண்ணம் தீட்டுதல், சிற்பம், அப்புறம் கைவினைப் பொருட்களை தயாரித்தல், நிகழ்த்துக்கலையில் பார்த்திங்கன்னா இசை, நாடகம், நடனம், நாட்டுப்புற கலைகளான தெருக்கூத்து, கரகாட்டம், இன்னப்பிற, அப்புறம் மின்னியல் கலை, புகைப்படக்கலை என்றெல்லாம் இந்த மாநில கல்விக் கொள்கையில் இந்த விரிவான ஒரு இடம்பெற்றிருக்கிறது. வரைதல், வரைபடம், கதை கூறுதல், கவிதை, இந்த மாணவர்களினுடைய கற்பனை திறனையும் உரையாடல் திறனையும் வளர்க்கக்கூடிய நோக்கிலே இந்த மாநில கல்விக் கொள்கை அமைந்திருக்கிறது. சிக்கல்களை பகுப்பாய்வு செய்யும் சரியான முடிவுகளை, சவால்களை ஆக்கப்பூர்வமான கையாளக்கூடிய திறனையும் இந்த மாணவர்கள் பெற வேண்டும். விளையாட்டு உட்கட்டமைப்புகளை எல்லாம் மேம்படுத்தல், பாரம்பரிய விளையாட்டான சடுகுடு, சிலம்பம் போன்றவற்றை மேம்படுத்துதல், நவீன விளையாட்டு கால்பந்து, கூடைப்பந்து, தடகளம், அப்புறம் பள்ளிகளுக்கிடையேயும் மாவட்ட, மாநில அளவில் மாணவர்களை ஊக்குவிக்கும் திறனை கொண்டு வர வேண்டும். அந்த விளையாட்டு வகுப்பினை விளையாட்டிற்காகவே பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் இந்த மாநில கல்விக் கொள்கையிலே இடம்பெற்றிருக்கிறது. அதன் பிறகு பார்த்தோம் என்றால் இந்த பாலினம், சமூக பொருளாதார நிலை, சாதி, மதம், திறன் மற்றும் புவியியல் அமைப்பு ஆகியவற்றில் காணப்படும் வேறுபாடுகளை கருத்தில் கொள்ளாமல் சமூக நீதியை அனைத்து மாணவர்களுக்கும் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த மாநில கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருக்கிறது. இன்றைய தினம் இந்த தினத்தந்தியும் நான் பார்த்தோமே. ஆனால் இது அறிக்கையில் எடுத்திருந்தோம் 9/8/2025. இதில் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். மொழிக் கொள்கை, தொலைநோக்கு பார்வை, தடையற்ற தேர்ச்சி, நன்றி, வணக்கம். நான் உங்கள் நாமக்கல் நதி. என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.